ஒரு மாரி ட்ராஜடியா இருக்கு. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கிறீங்க. ஆ நெறைய ஸ்டோரீஸ் போடுறீங்க பார்த்துருக்கோம். நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்றீங்க. சர்டிஃபிகேட்ஸ் காமிக்கிறீங்க. எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்தா பாரு சர்டிஃபிகேட் அப்படின்னு காமிக்கிறீங்க. மறுபடி என்ன கேட்க தோணுதுன்னா, இந்த கேள்வி நான் ஐ மீன் ஒரு தரப்பா நான் கேட்கிறேன்னு நெனைக்காதீங்க. அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. போறாங்கன்னா விட்டுற வேண்டியது தானே! இல்ல, இல்ல. இதே உங்களுக்கு தான் விடுவீங்களா? நார்மலா ஒரே வீட்ல லவ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு நீங்க அப்படியே ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கீங்க எல்லாமே. அது 90% முடிஞ்சுச்சு. இன்னும் 10% தான் இருக்கிறப்ப, என்ன காரணம் கூட சொல்லாம நீங்க உங்கள விட்டு சட்டுன்னு ஒருத்தவங்க போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படியே விட்டுறீங்களா? போயிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? அடுத்த பஸ்ஸ பிடிச்சு போயிடுவீங்களா? இல்லல்ல. இல்ல. அப்படி யாரும் விட்டுட்டு போமாட்டாங்க ப்ரோ. ஓரளவு கேட்போம், ஓரளவு போராடுவோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நான் போறேன் அப்படிங்கும்போது அவங்கள இழுத்து பிடிச்சு வைக்க நீங்க முடியாதுல்ல. சொன்னீங்கல்ல போராடுவோம். அதான் நானும் போராடுறேன். ஆனா எதுக்காக போராடுறேன் எனக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கே தெரியல. எனக்கு இன்னும் எதுக்கு தெரியல. பட் ஓகே. போராடுறீங்கன்னே தெரியலையா? பார்ப்போம், பேசுவோம். அதுதான் விஷயம். இல்ல நான் வந்துட்டு நீங்க நினைக்கலாம் ஒரு பெண்ணா இருக்கனால ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நார்மலா சொல்றேன். ஒரு விஷயம் பிடிக்கல, நான் ஒரு பாதைய நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா வந்துட்டு, அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த விஷயம் தான்ப்பா. ஓகே உனக்கு கரெக்ட் இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? போறியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதுதான் ஒரு நார்மல். ஓகே. இவ்வளவு பெரிய பிரச்சனைய இழுத்து அது பெரிய பிரச்சனை ஆக்குறது தவறு ஆ தானே! ஓகே. அவங்க பிடிச்சனால தான் வீட்ட விட்டு வந்தாங்க என் கூட. ஓகே. நம்ம கூட இருந்த ஃபேமிலி, அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிக்குமோ, ஸோ அவங்க எனக்காக என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிப்போம்ல. ம். ஸோ அதுக்காக தான் என்ன வீட்ட விட்டு வந்தாங்க. இப்போ பிடிக்காம போகுதுன்னா என்ன ரீசன்? அதுதான் விஷயம். என்ன ரீசன் தெரிஞ்சா, அது ஓகே கரெக்ட்டான ரீசனா? இதுவரைக்கும் ரீசன் சொல்லவே இல்லையா அவங்க? ரீசன் சொல்லவே இல்ல. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் பாஸ்ட்ன்னு சொல்றாங்க. பட் இந்த பாஸ்ட் விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே. நான் சொல்லி தானே ப்ரப்போஸ் பண்ணேன். ஓ! உங்க மேல கேஸ் ஆ இருக்கிறது வந்துட்டு அவங்க அத சொன்னாங்க. உங்க ஒரு மேல கேஸ் அலிகேஷனா இருக்கு. வைக்கிறப்ப, இது அலிகேஷன் இல்லல்ல. இல்ல அவங்களுக்கு வேற யாரு கூடயாவது அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த லவ் பண்ணுவாங்க. வேற யாராவது லவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ நினைக்கிறீங்க? அது எப்படிங்க அஃபேர்னா லைக் எப்படின்னா, ஒரே வீட்ல ஒரு 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். 24/7. ஸோ ஒண்ணா போறோம், ஷூட்டுக்கு போறோம், ஒண்ணா சாப்பிட போறோம். ஒரே ஒரு இருக்கப்ப, அந்த மாரி தாட் வராதுல்ல. ஒரே வீட்ல இருந்து துரோகம் பண்ண முடியுமா என்ன? ஒரே வீட்ல இருந்துட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டு எல்லாமே வந்துட்டு மாறி இல்ல மாறி. இந்த கேள்வி நான் கேட்கிறேன். கோச்சுக்காதீங்க. ஓகே. உங்களுக்கு வேற யாரு கூடயாவது நீங்க யாரு கூடயாவது பேசி ஏன்னா கேர்ள்ஸ்க்கு இருக்க மைண்ட் செட். நீங்க யாரு கூடயாவது பேசி அது அவங்களுக்கு பிடிக்காம போய் இவனுக்கு வேற வேலையே இல்ல. இப்படிதான் எல்லாரும் கூடயும் பேசிட்டே இருப்பான். வேற யாரு கூடயும் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? லாஸ்ட் 1 மந்த் நான் ஒரு பீச்சுக்கு கூட்டு போக சொன்னாங்க. நான் கூட்டு போவே இல்ல. ஸோ அவங்க கேட்டதே என்னால பண்ண முடியாம ஒர்க்ன்னு சுத்திட்டு இருந்தேன். இதுல எங்க நான் இன்னொரு பொண்ணுகிட்ட வேற போய் நான் பேசுறது.